நீங்க இளம் வயதிலேயே வந்து சட்டமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படி சார் சாத்தியமாச்சு? 36 வயசுல தான் சட்டமன்ற உறுப்பினரான. அது ரொம்ப இளம் வயசுலாம் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 25-26 வயசுல பல பேர் நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக, துணை சபாநாயகராக இருந்திருக்காங்க. அதனால இந்த இளம் வயசுன்றது என்னுடைய விஷயத்துல ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேம்மா. அரசியல்ல வர உங்களுக்கு ஆர்வம் எப்படி சார் வந்துச்சு? உங்க அப்பா அரசியல்வாதின்றதுனால அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சா? எந்த சூழ்நிலையில் நம்ம வளர்றோமோ அந்த சூழ்நிலையோட தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாக நான் ஒரு அரசியல் குடும்பத்திலே வளர்ந்தவன். அதனால் அரசியலுக்கான நாட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் கல்லூரி காலத்துலேருந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் காலேஜ் எலெக்ஷனில் நிற்கிறது, இது போன்ற விஷயங்கள் எங்கள் அப்பா விரும்பலைனா கூட நான் அதில் ஈடுபட்டதுனால அப்படியே அரசியலில் வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுமா. சென்னை அப்படின்றது திமுக கோட்டை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுலேயும் வேளச்சேரி மாதிரியான சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு எப்படி ஒதுக்கப்பட்டுச்சு சார்? கூட்டணி தர்மத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் வேளச்சேரியை காங்கிரஸுக்கு ஒதுக்குனாங்க. எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் கார்கே அவர்களும் அந்த நேரத்தில் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பாவும் எனக்காக வேண்டி நிறைய பேசினார். அப்போ நான் இளைஞர் காங்கிரஸோட தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்து அதிகமாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இளைஞர் காங்கிரஸில் செய்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு, வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடிய வாய்ப்பை அகில இந்திய தலைமைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு வழங்கினார்மா.